கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான முழு விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முழு விவரம் என்ன? இன்று காலை கரூர் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அது வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். இதனை கண்காணிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய நபரை அவர் கண்காணிப்பு குழுவாக நியமித்து அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீர்ப்பினுடைய நகல் வெளியாகி இருக்கின்றது. அதில் பல்வேறு விஷயங்கள் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு நபர் ஆணையம் இதுவரையில் சேகரித்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை, அதே போல முதல் தகவல் அறிக்கை, அதே போல தனது விசாரணை முன்னேற்ற அறிக்கை, டிஜிட்டல் ஆவணம் உள்ளிட்ட எந்த ஒரு ஆதாரமாக இருந்தாலும் அதனை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால விசாரணை குழு மற்றும் ஒரு நபர் ஆணையம் செயல்பாடு ரத்து செய்யப்படுகிறது. அதாவது மாநில அரசு அதே போல உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும், தமிழ்நாடு அரசு கரூர் விவகாரத்தில் அனைத்து வகையான அந்த ஒத்துழைப்பையும் சிபிஐக்கு வழங்க வேண்டும். அதே போல சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்ட அந்த குழு கரூர் விவகாரம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளலாம். அந்த விசாரணை என்பது சுதந்திரமாக மற்றும் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும். அதே போல உச்ச நீதிமன்றம் அமைத்த இந்த மேற்பார்வை குழு தனது வழக்கு தொடர்பாக சிபிஐ திரட்டிய ஆதாரங்களை ஆய்வு செய்வதற்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. எந்த நிலையிலாவது இது போன்ற இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு இல்லை, அறிவுறுத்தல்களோ அல்லது தேவைப்படும் அந்த பரிந்துரைகளை தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் இந்த குழு அணுகலாம் எனவும் நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் கரூர் விவகாரத்தின் இந்த தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அமைத்த மேற்பார்வை குழுவானது தனது முதல் கூட்டத்தை வெகு விரைவில் நடத்த வேண்டும் எனவும் அந்த அறிவுறுத்தலானது இந்த உத்தரவில் வழங்கப்பட்டிருக்கின்றது.